உங்களுக்கு பூவாடைக்காரி என்னுடைய குறிவுடல சிரசியை வந்து அமர்ந்து விட்டார். நான் எது சொல்லுவா இருந்தாலும் உண்மைன்னு சொல்லு. உண்மையும் உண்மைன்னு சொல்ல போறோம். தப்புன்னு சொல்லு. தப்புன்னு சொல்ல வந்துருவா. பூடை சூழாலே
சொல்கிறாயே எங்கள் பிரதானம் என்ன? யாருக்குதான் தெரியாது. ஆமாங்க இந்த வீதிமா வந்துருப்பா ஒரு நாட்டு அவர் யார் தெரியுமா? பைரவர்ப்பா. ஏனென்றா அவர் ஏனென்றா ஒரு நாட்டுக்கு ஒரு தஞ்சம் புகுறவர் வந்தா இந்த நாட்டுக்கு ராஜான்னா தற்போது யார சொல்லுவாங்க? யாரு? நாட்டுக்கு ராணின்னா யாரும் சொல்லுவாங்க? என்ன உன் பேர் பிறந்துருவா உடன் பிறந்தார் சுபத்திரையா உன் கணவர். இது உலகர் இந்த உண்மை எல்லாரும் குழந்தை கேட்ட கூட சொல்லுவோம். போற குழந்தைய சொல்லலாம். ஆமா ராஜா யாருன்னா சரி என் பிள்ளை லட்சுமணகுமாரன் இருக்கின்றானே அவன் பிறந்த நேரத்தை கணிக்க வேண்டும் என்று ஜோதிடத்திலே சென்றோம். அந்த நேரத்திலே அவன் பிறந்த நேரம் சரியில்லை என்று அவனுக்கு பூநூல் திருமணம் என்ற ஒரு பரிகாரத்தை செய்தால் குழந்தை நீண்டாயிரோடு வாழ்வான் என்று ஆண்டோர் வாக்கு. உண்மைதானக்கா? ஆனா நடந்ததா? இல்லையே. நடக்கல. ஆமா இது அவருக்கு எப்படி தெரியும்? அதானே. சரி இது உண்மைதான். நம்ம எதுவுமே உண்மைன்னு சொல்லவே கூடாது. நீ போய் தப்பு நான் சொல்றேங்க. அடி குராசி ஆடி ஓடிங்க மாவரா. என்ன நான் எல்லாமே போட காரி பேசுறா. ஓஹோ நான் பேசல. நீ சொன்ன ஊரி தப்புடி. தப்பு அடி தப்புடி. இங்க வரண்டு என் நகைச்சி போய் தப்புன்னு சொல்லிருப்பா. என் நகைச்சி அக்கா நீ போய் தப்புன்னு பட்டு நான் போய் தப்புன்னு சொன்னதா? தப்புன்னு சொன்னதோ எனக்கு லட்டு எனக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? எனக்கு ஒரு டஸ்ட் ஏற்கனவே போனேன். அக்கா இப்படி இருக்குது பின்னாடி இருக்குதா? 1/2 கிலோ கட்டி இப்பதான்டா ஏன் காவலாளி ராஜா வரான்னா பயங்க. ஆனா நீ தாண்டா பயப்படுற. ஆமாங்க எல்லாம் ஏன் தூங்கிடுறாங்க ஒன்றும் அதெல்லாம் குளிர் நம்பி போயிங்க. அதுக்கு கீழே கொஞ்சம் சூடு ஆத்தணும். நம்பி போயிது பாவம். அதுல எல்லாரும் கொளுத்தலான்றியா? குளிர் காய்ச்சி அது கொஞ்சம் போட்டு விட்டா கை வருது.